Hi teachers. UGTRB எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஜுவாலஜி கேண்டிடேட்ஸ்க்கான வீடியோ இது. சிலபஸ்ல யூனிட் 1ல புரோட்டோசோவன் ஸ்டடி அப்படின்ட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுல 2 டைப் ஸ்டடி இருக்கு, பாரமீஷியம் அண்ட் பிளாஸ்மோடியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரமீஷியம். லாஸ்ட் யூஜிடிஆர்பில பாரமீஷியத்துல இருந்து எந்த கேள்வியும் வரல. இந்த இயர் பாரமீஷியத்துல இருந்து ஒரு கேள்வியை எதிர்பார்க்கலாம். ஸோ பாரமீஷியம் அதோட இன்ட்ரோடக்ஷன் சிலதை பார்த்துட்டு டீட்டெயில்டா போகலாம். பாரமீஷியம் அப்படின்னாலே அது ஒரு சீலியேட் புரோட்டோசோவா அப்படின்றாங்க. புரோட்டோசோவா அப்படின்னாலே அது ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம், யூனிசெல்லுலார். ஓகேங்களா? ஸோ சீலியேட் புரோட்டோசோவா அப்படின்னும் போது அதோட பாடி, ஓகே, பாடி இஸ் கவர்ட் வித் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் சீலியா. சீலியா இருக்கு, அதனால அதை சீலியேட் புரோட்டோசோவா அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்கேயுமே நீங்க இந்த பிக்சர்ல பார்க்க முடியும், எல்லா பாரமீஷியத்திலையும் பாடி இஸ் கவர்ட் பை சீலியா. ஸோ இந்த சீலியாவோட ஃபங்க்ஷன் என்னன்னா ரெண்டு. ஒன்னு லோகோமோஷன், அதோட மூமெண்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எப்படி நமக்கெல்லாம் கால்கள் இருக்கோ அது மாதிரி இந்த புரோட்டோசோவாவுக்கு வந்து சீலியாக்கள் உதவுது. அடுத்தது வந்துட்டு அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டு ஸ்வீட் த ஃபுட் இன் மவுத் ரீஜன். ஸோ இது வந்து இன்ஜெக்ஷனுக்கும் கொஞ்சம் பயன்படுது இந்த சீலியாக்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு சீலியேட் புரோட்டோசோவா பத்தின எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் டைமார்பிசம் ஒரு கேரக்டரிஸ்டிக்கா சொல்றாங்க. ஸோ நியூக்ளியர் டைமார்பிசம் அப்படின்னும் போது presence of two different types of nuclei in single cell. ஈவன் ஃபங்க்ஷன் கூட வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்குமா. ஸோ 2 விதமான நியூக்ளியை வந்து நம்ம பாரமீஷியத்துல பார்க்க முடியும். ஸோ அதனாலதான் வந்துட்டு நியூக்ளியர் டைமார்பிசம் அப்படின்ட்டு அதோட கேரக்டரிஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க. அடுத்தது கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன் அப்படின்னும் போது இந்த டேர்ம் ரொம்பவே உங்களுக்கு ரிலேட் பண்ணி வச்சுக்கணும் பாரமீஷியத்தோட. ஏன்னா இது வந்து ஒரு யூனிக் டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் விச் கேன் பி சீன் இன் பாரமீஷியம். அடுத்தது வந்து லென்த். லென்த் பாத்தீங்கன்னா 0.3 மில்லிமீட்டர் இன் லென்த். ஸோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒன்று மேக்ரோ நியூக்ளியஸ், இன்னொன்று மைக்ரோ நியூக்ளியஸ். இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் வந்துட்டு சில ஸ்பீஷீஸ்ல, ஓகேங்களா? ஸோ இந்த பாரமீஷியம் ஸ்பீஷீஸை 2 விதமான குரூப்பா பிரிக்கிறாங்க. ஒன்று ஆரில்லியா குரூப், இன்னொன்று வந்து பர்ஜேரியா குரூப். ஆரில்லா குரூப் அப்படின்றது வந்து என்னன்னா எலாங்கேட்டட் ஷேப்பா இருக்கா, ஸ்பிண்டல் ஷேப்பா இருக்கா, அதோட சைட்டோப்ராக்ட் இந்த ஏரியா வந்து லேட்ரல் சைட்ல இருக்கா. ஸோ இதை வச்சு வந்துட்டு எந்த ஸ்பீஷீஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கோ பாரமீஷியம்ல அதெல்லாம் ஆரிலியா குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிக்சர்லயே நீங்க பார்க்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பாரமீஷியம் கார்டேட்டம், இது பாத்தீங்கன்னா எலாங்கேட்டடா இருக்கு பாருங்க, ஸ்பிண்டல் ஷேப்ல இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணிடுறாங்க, ஆரிலியா குரூப்ல வச்சிடுறாங்க. அதனாலதான் இங்க எக்ஸாம்பிள்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாரமீஷியம் கார்டேட்டம், பாரமீஷியம் ஆரிலியா அண்ட் பாரமீஷியம் மல்டி மைக்ரோ நியூக்ளியேட்டம். நெக்ஸ்ட் குரூப் என்ன அப்படின்னா பர்சேரியா குரூப். ஸோ இது பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கும் அண்ட் ப்ராடா இருக்கும் அதோட ஷேப் ஆன் த ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதுல பாருங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரே பாருங்களேன், ப்ராடா இருக்கு. ஓகே, அண்ட் இட் இஸ் ஷார்ட் கம்பேரிட்டிவ்லி வித் அதர் ஸ்பீஷீஸ் ஆஃப் பாரமீஷியம். ஸோ அண்ட் சைட்டோப்ராக் பார்த்தீங்கன்னா சப்டெர்மினலா இருக்கும் அப்படிங்கிறாங்க, இட் இஸ் நாட் லேட்ரல் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்தோம்னா பாரமீஷியம் பர்சேரியா, பாரமீஷியம் கால்கின்சி, பாரமீஷியம் புட்ரஃபி, பாரமீஷியம் ட்ரைக்கியம் அண்ட் பாரமீஷியம் பாலிகேரியம் அப்படின்ட்டு சில ஸ்பீஷீஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பாரமீஷியம். பாரமீஷியம் கார்டேட்டம் இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு டைப் ஸ்டடியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கிளாசிபிகேஷன் உங்களுக்கு தெரியும், கிளாசிபிகேஷன்ல இருந்து கேள்வி எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைலம் வந்து புரோட்டோசோவா, ஃபைலம் வந்துட்டு சீலியோஃபோரா. ஏன்னா சீலியாக்கள் த்ரூ அவுட் த பாடி சர்ஃபேஸ் நீங்க பாத்தீங்கன்னா சீலியா இருக்கிறதுனால இதை வந்து சீலியோஃபோரா அப்படிங்கிற சப்ஃபைலம் கீழே கொண்டு வராங்க. அண்ட் கிளாஸுமே பாத்தீங்கன்னா சீலியேட்டியா. சப்கிளாஸ் என்ன அப்படின்னா ஹோலோட்ரைக்கியா. ஸோ இந்த ஹோலோ அப்படின்னாலே வந்துட்டு ஹோல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் ட்ரைக்கியா அப்படின்னும் போது ஹேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ த பாடி இஸ் என்டையர்லி கவர்டு வித் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் அ சீலியா. ஓகேங்களா? ஸோ இதனாலதான் வந்துட்டு
இதை வந்து ஹோலோட்ரைக்கியான்றாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி அந்த சீலியாக்கள் எல்லாமே ஈக்குவல் இன் சைஸா இருக்கும். ஸோ ஹோலோட்ரைக்கியா அப்படின்னாலே சீலியாஸ் ஆர் ஈக்குவல் இன் சைஸ் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? அதனாலதான் இதை வந்துட்டு ஹோலோட்ரைக்கியாக்கு கீழே வச்சிருக்காங்க. அண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஹைமெனோஸ்டோமேட்டிடா. ஹைமன் அப்படின்னாலே மெம்பரேன் அர்த்தம். ஸ்டோம் ஸ்டோமா அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது வந்து மவுத் அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம். அண்ட் ஐடிஏல முடிஞ்சாலே அது வந்து ஆர்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ த சீலியேட்ஸ் ஆர் ஹேவிங் அ மெம்பரேனஸ் மவுத். அதோட மவுத் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரேனஸ் மவுத். ஓகேங்களா? அதனாலதான் வந்துட்டு இதை வந்து ஹைமெனோஸ்டோமேட்டிடாக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது அதோட ஹேபிட். எங்கெல்லாம் பாரமீஷியத்தை நம்ம பார்க்க முடியும், அதோட வாழ்விடம் என்ன அப்படின்னும் போது ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேங்களா? அதையே ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாக்னன்ட் பாண்ட்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஒரு ஒரு குளம் இருக்கு, அது தேங்கிய நிலையில ரொம்ப நாள் இருக்குன்னும் போது அங்க டிகே மேட்டர் அதிகமா காணப்படலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துலதான் வந்து நீங்க பாரமீஷியம் பார்க்க முடியும். அதனாலதான் இந்த வீடியோலயும் காமிச்சிருக்கேன் நான். ஸோ இங்க நிறைய டெப்ரிஸ் இருக்கு, அங்க வந்து பாரமீஷியம் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இட் இஸ் அ ஃப்ரீ லிவிங் ஆர்கானிசம். இதுக்கு வந்து எந்த சப்ஸ்ட்ரேட்டம் எல்லாம் தேவை கிடையாது. ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ லிவிங் ஆர்கானிசம் அண்ட் வேர்ல்ட் வைட் இன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரிலாம் கிடையாது, கேன் சி வேர்ல்டு வைடு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாஸ்மா ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்த பிறகு நெக்ஸ்ட் சிஸ்டம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மைக்ரோஸ்கோபிக். சாதாரண கண்கள்ல பார்க்கும் போது அது ஒரு ஒயிட் ஸ்பாட்டாவோ இல்ல லைட் கிரே ஸ்பாட்டாவோ தான் பார்க்க முடியும். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஷூவோ இல்ல ஸ்லிப்பரோ எடுத்துக்கிட்டோம்னா அதோட பேஸ் இருக்கு இல்லைங்களா? சோல் ஆஃப் ஸ்லிப்பர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பாதம் எங்க படுது அந்த இடங்கள்ல வந்து அந்த இடம் எப்படி இருக்கும் ஸ்லிப்பர்ல, அந்த மாதிரி ஷேப்ல இருக்கிறதுனால இது வந்து ஸ்லிப்பர் அனிமேக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவும் ஒரு 1 மார்க்கா கேட்கலாம். ஓகே. ஸோ ஈஸியா கேட்கலாம் அப்படின்னும் போது இதை கேட்கலாம். அண்ட் பாடி பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏசிமெட்ரிக்கல் பாடின்னு சொல்றாங்க. ஏசிமெட்ரிக்கல் பாடினா என்ன? கேன் நாட் பி டிவைடட் இன்டு டூ ஈக்குவல் ஆஃப் பை எனி பிளேன். ஸோ ஈக்குவலா அதை வந்து நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னும் போது இட் ஓன்ட் பி ஈக்குவல் ஆஃப். ஓகேங்களா? ஸோ அதனால ஏசிமெட்ரிக்கல் பாடி கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the first structure which we are going to see is pellicle, which is the outermost லேயர். எப்படி நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பாடி இஸ் கவர்ட் பை ஸ்கின், அந்த மாதிரி இந்த பாரமீஷியத்துக்கு பெலிக்கல் அப்படிங்கிற ஒரு லேயர், ஒரு டபுள் லேயரால ஆன ஒரு மெம்பரைன் சொல்லலாம். ஓகேங்களா? அதால கவர் ஆகி இருக்கு. ஓகே. ஸோ த பாடி கவர்ட் பை டபுள் லேயர் எலாஸ்டிக் அண்ட் பெலிக்கல் மேட் ஆஃப் ஜெலாட்டின். இந்த பெலிக்கல் எதால ஆனது அப்படின்னா ஜெலாட்டினால ஆனது. ஸோ எதுக்காக இந்த பெலிக்கல் அப்படின்னும் போது இட் ஹோல்ட்ஸ் த ஷேப் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? இதை யாரு டிஸ்கவர் பண்ணது, எலாபரேட்டா சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெரிட் அண்ட் பவர்ஸ் வந்துட்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஸ்டடி பண்ணும்போது இதை ஃபைண்ட் பண்றாங்க, அவங்க எலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ டபுள் மெம்பரேன். பெலிக்கல் வந்து ஒரு டபுள் மெம்பரேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த பெலிக்கல் வந்துட்டு ஷோஸ் ஹெக்ஸகோனல் டிப்ரெஷன் ஆன் இட் சர்ஃபேஸ். நீங்க மேல இருந்து பார்க்கும்போது, சர்ஃபேஸ்ல இருந்து பார்க்கும்போது ஹெக்ஸகோனல் ஷேப்ல இருக்கும் இந்த இடங்கள்லாம். ஓகேங்களா? ஸோ பெலிக்கல் வந்து அப்படிதான் சர்ஃபேஸ்ல இருந்து பார்க்கும்போது ஒரு ஹெக்ஸகனல் டிப்ரெஷன்ஸ் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹெக்ஸகனல் ஒரு ஹெக்ஸகனல் டிப்ரெஷனோட சென்டர்ல இருந்தும் சீலியா வந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ anterior and posterior margins of hexagonal depression bear openings of trichocyst. இங்க பாத்தீங்கன்னா ட்ரைகாசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பத்தி நெக்ஸ்ட் ஸ்லைட்ல விரிவா பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ஹெக்ஸகனல் டிப்ரெஷன் கரஸ்பாண்ட் டு ஆல்வியோலை. ஸோ இங்க நீங்க பார்க்க முடியும் ஆல்வியோலை கேவிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஆல்வியோலை கேவிட்டிஸ், ஓகே, இட் இஸ் கரஸ்பாண்ட் டு ஹெக்ஸகனல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸகனல் டிப்ரெஷன்ன்றது ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ், அதுவே ஆல்வியோலை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்டர்னல் கேவிட்டியை மென்ஷன் பண்றாங்களே தவிர, ஸோ ஆல்மோஸ்ட் போத் ஆர் சேம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆல் ஆல்வியோலை ஃபார்ம்ஸ் கண்டினியூஸ் ஆல்வியோலை லேயர். எல்லா ஆல்வியோலையும் சேர்ந்து ஒரு கண்டினியூஸான ஆல்வியோலர் லேயரை ஃபார்ம் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ பெலிக்கலை பொறுத்த வரைக்கும் 3 லேயர்ஸா அதை வந்துட்டு இன்னுமே பிரிக்கிறாங்க. First layer is outer cell membrane, and the second layer is outer alveolar membrane, and the third layer is inner alveolar membrane. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இந்த 3 லேயரா பெலிக்கல்ல இன்னும் சப் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் வேர் யூ கேன் சி த a portion of pellicle and infraciliary system. பெலிக்கல்ன்றது இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியா வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃப்ராசீலியரி சிஸ்டம்ன்றது அது பெலிக்கலுக்கு கீழே இருக்கிற சிஸ்டம் இன்ஃப்ராசீலியரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், பெலிக்கலுக்கு அடுத்தது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஸ்ட்ரக்சர் சீலியா. ஓகேங்களா? ஸோ சீலியா வந்து நியூமரஸ். ஓகே, cannot count it, and it is very small. It is not like flagella, so it's small and hair like projection அப்படின்றாங்க. ஸோ சீலியால ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க திங்க் பண்ணா என்ன கொஸ்டினா இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று ஹோலோட்ரைக்கஸ் பத்தி, இன்னொன்னு கார்டேட்டம். ஃபர்ஸ்ட் ஹோலோட்ரைக்கஸ் ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சீலியா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அதை வந்து ஹோலோட்ரைக்கஸ். பாடி ஃபுல்லா இப்போ பாரமீஷியம் கார்டேட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடியில பாடி இஸ் கவர்ட் பை சீலியா அப்படின்னு படிக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா சீலியாவுமே வந்து ஈக்குவல் இன் சைஸ் தான், எக்ஸப்ட் த போஸ்டீரியர் ரீஜன். போஸ்டீரியர் ரீஜன்ல மட்டும் கொஞ்சம் சீலியா வந்து லெந்தியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி சீலியா ஈக்குவலா இருந்ததுன்னா அது ஓலோட்ரைக்கஸ்ன்றாங்க. இந்த பாரமீஷியம் கார்டேட்டமும் இந்த கேட்டகரியில தான் வருது. ஓகேங்களா? அடுத்தது நீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட கிராஸ் செக்ஷன், சீலியாவோட கிராஸ் செக்ஷன் நீங்க பார்க்க முடியும் இந்த பிக்சர்ல. ஓகேங்களா? கிராஸ் பண்ணி பார்த்தா என்ன தெரியும்னா, அவுட்டர் மைக்ரோடியூபியூல் டப்லெட் தெரியும் அண்ட் சென்ட்ரல் மைக்ரோடியூபியூல் தெரியும். ஓகேங்களா? ஸோ சீலியாவை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா யூனிட் 3ல படிக்க வேண்டியது இருக்கு. அது ஒரு தனி டாபிக்கா, அதனால நான் இங்க வந்து முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் போயிடுறேன். ஓகே, ஸோ இந்த 9 பெரிஃபரல் ரிங்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த டப்லெட்ஸ் எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ 9 இருக்கு. அதே மாதிரி சென்டர்ல பாத்தீங்கன்னா 2 சென்ட்ரல் லாஞ்சிடியூடினல் ஃபைப்ரல்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து சிங்லெட். ஓகே, ஸோ எப்படி கொஸ்டின் வரலாம் அப்படின்னா, பாரமீஷியம் கார்டேட்டம்ல வந்து சீலியாவோட அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்கும் போது 9+2 அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது சீலியம் அரைசஸ் ஃப்ரம் பேசல் கிரானியூல் ஆர் கைனட்டோசோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்கு பாருங்க, இதுதான் வந்துட்டு பேசல் பாடி விச் இஸ் ஆல்சோ கால் கைனட்டோசோம். இங்க இருந்து தான் வந்து சீலியா வந்து அரைஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீலியரி ஆக்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா ஏடிபி தேவை. ஏன்னா மூமெண்ட்டுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி நம்மளுக்கு எப்படி கிடைக்குது சீலியாக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஏடிபி பை டைனன். டைனன்னா என்னன்ட்டு யூனிட் 3ல பார்ப்போம். பாடி சீலியா ஆர் ஈக்குவல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி சீலியா ஈக்குவல், பட் தே ஆர் லாங்கர் அட் போஸ்டீரியர் எண்ட். அதனால தான் வந்துட்டு இந்த ஸ்பீஷீஸ் பேரே வந்து கார்டேட்டம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த போஸ்டீரியர் எண்ட் மட்டும் வந்து கார்டல் டஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டல் டஃப்ட் இருக்கிறதுனால அது எப்படி டேர்ம் பண்ணியிருக்காங்கன்னா கார்டேட்டம் அப்படின்னு டேர்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் structure is infraciliary system. So this is located below pellicular alveoli. So இங்க வரைக்கும் pellicular region முடியுது. அதே மாதிரி alveoli இன்னர் கேவிட்டியும் மென்ஷன் பண்ணி சொன்னேன் நான். இதுக்கு கீழே இருக்கிற எல்லா சிஸ்டமுமே வந்துட்டு இன்ஃப்ராசீலியரி சிஸ்டம். இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, இந்த ஏரியா வந்து இன்ஃப்ராசீலியரி சிஸ்டம். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் கைனட்டோசோம் அண்ட் கைனட்டோடெஸ்மா. கைனட்டோசோம் அப்படின்றது இந்த ஏரியா. ஓகே,
அண்ட் கைனட்டோடெஸ்மான்றது இந்த பிளாக் கலர்ல உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இதெல்லாம் வந்துட்டு கைனட்டோடெஸ்மா. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு இன்ஃப்ராசீலியரி சிஸ்டம். ஸோ சீலியா அரைஸ் ஃப்ரம் கைனட்டோசோம். இது ஏற்கனவே நம்ம பார்த்த பாயிண்ட். ஈச் கைனட்டோசோம் அரைஸ் delicate cytoplasmic fibril called கைனட்டோடெஸ்மா. ஸோ ஒவ்வொரு கைனட்டோசோம்ல இருந்தும் இந்த சைட்ல ஒரு சைடு சீலியா அரைஸ் ஆகுது, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கைனட்டோடெஸ்மா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல் டுகெதர் இந்த எல்லா ஃபைப்ரல்ஸும் சேர்த்து இந்த லாஞ்சிடியூடினல் யூனிட் என்ன சொல்றாங்க? கைனட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல் கைனேட்ஸ் ஆர் கைனட்டா மேக் சீலியரி சிஸ்டம் ஆஃப் அ சீலியேட். ஸோ இதை எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபங்க்ஷனை சொல்லிட்டு கம்பேர் பண்றேன் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மச் மோர் ஈஸியர் வே. ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சீலியா. ஒரு சீலியா இவ்வளோ சீலியா பாடி ஃபுல்லா இருக்கு, அது எப்படி அழகா கோஆர்டினேட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனை பண்ண வைக்கணும், மூவ்மெண்ட்டை பண்ண வைக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் வந்துட்டு இன்ஃப்ராசீலியரி சிஸ்டம் முழுவதுமே கேர் பண்ணி எடுத்துக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒரு பொம்மலாட்டம் எடுத்துப்போம். இந்த பொம்மலாட்டத்துல கைகளை, கால்கள், தலை இதெல்லாம் வந்துட்டு த்ரெட்டால கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? யார்கிட்ட அதோட கண்ட்ரோல் இருக்கும்? இந்த பொம்மலாட்டம் செய்றவரோட கையில தான் வந்துட்டு இந்த கண்ட்ரோல் இருக்கும். ஓகே. ஆனா கட்டப்பட்டிருக்க அந்த கயிறு வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பார்ட்ஸ்ல கட்டப்பட்டிருக்கு. இதே தான் வந்து இன்ஃப்ராசீலியரி சிஸ்டமோடவும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த சீலியாக்கள் எல்லாமே ஓகே எங்க கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராசீலியரி சிஸ்டம் கையில இருக்கிற மாதிரி தான், அந்த பொம்மலாட்டம் பண்றவர் கையில இருக்கிற மாதிரி இந்த இன்ஃப்ராசீலியரி சிஸ்டமோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ தட் இந்த சீலியாக்கள் அசையக்கூடிய அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இன்ஃப்ராசீலியரி சிஸ்டம் டேக் கேர் பண்ணிக்குது. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனும் சொல்றாங்க இந்த இன்ஃப்ராசீலியரி சிஸ்டம்க்கு, ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கனல்ஸ் இன் செல் டிவிஷன்ல அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓரல் க்ரூ அண்ட் சைட்டோபேஜ். Oral groove. Okay. So on ventrolateral side, large oblique shallow depression called oral groove or peristome அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து ventrolateral side. இங்க பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஆப்ளிக் சைட் இருக்கு அப்படின்றாங்க. ஆப்ளிக் அப்படின்னா வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி சாய்வா இருக்கு, நேரா இல்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவை தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாலோவா பாத்தீங்கன்னா இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஷாலோ டிப்ரெஷன் ஏரியாவை ஓரல் க்ரூவ்னு சொல்றாங்க. ஓரல் க்ரூவுக்கு இன்னொரு ஒரு நேம் இருக்கு, விச் இஸ் கால் பெரிஸ்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஓரல் க்ரூவ் லீட்ஸ் இன்டு அ ஷார்ட் கோனிக்கல் ஷேப்டு டிப்ரெஷன். இன்னுமே அது வந்து இறங்கி போகுது. ஓகே, நீங்க இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். இறங்கி இப்படியே சில ஸ்ட்ரீட் ஆர் ரோட்ஸ்லாம் வந்து அப்படியே இறங்கி போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்க. ஸோ ஓரல் க்ரூவுக்கு நெக்ஸ்ட் இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டிபியூல் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. இங்க மென்ஷன் பண்ணல, பட் வெஸ்டிபியூல் கம்ஸ் ஹியர். அடுத்தது பாத்தீங்கன்னா அகைன் திஸ் ஓரல் க்ரூவ் லீட்ஸ் டு ஓவல் ஷேப்டு ஓப்பனிங். இந்த பிளேஸ் ஓவல் ஷேப்ல இருக்கு இல்லைங்களா? இந்த பிளேஸ சைட்டோசோம் அப்படின்னு சொல்றாங்க, which we can relate with mouth. ஓகே, பட் மவுத்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஹையர் ஆர்கானிசம்ல தான் நம்ம மவுத்ன்னு மென்ஷன் பண்ணுமே தவிர இது ஒரு லோவர் ஆர்கானிசம்ன்றதுனால சைட்டோசோம் அப்படின்னு தான் வந்துட்டு இதை நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அண்ட் தென் இட் லீட்ஸ் டு அ கல்லெட். சைட்டோஸ்டோம் கட்டது என்ன எங்க போறது? கல்லெட் போகுது. அகெயின் கல்லெட்னு நம்ம சொல்லக்கூடாது, இட் இஸ் சைட்டோஃபாரிங்ஸ். ஓகே, even though it is mentioned here as gullet, சைட்டோஃபாரிங்ஸ் இதை வந்து நம்ம அப்படிதான் கூப்பிடணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கல்லட்ல இருந்து ஈசோஃபேகஸ்க்கு போகுது. அகெயின் ஈசோஃபேகஸ் டர்ன்ஸ் அகெயின் டு த சென்டர் ஆஃப் த அனிமல் டு லீட் இன் டு த ஃபார்மிங் ஃபுட் வேக்யூல். இங்க வந்து ஃபுட் வேக்யூல் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்த இடம் வந்து ஃபுட் வேக்யூல். ஓகே, கல்லட், ஈசோஃபேகஸ், ஃபுட் வேக்யூல். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃபுட்டை வந்துட்டு கன்சியூம் பண்ணுது பாரமீஷியம் அப்படின்னும் போது திஸ் இஸ் த டைஜஸ்டிவ் ட்ராக். ஓகேங்களா? இது வழியா தான் அப்படி போறது. ஓகே,
அடுத்தது சைட்டோபேஜ். சைட்டோபேஜ்க்கு இன்னும் சில நேம்ஸ் இருக்கு. செல் ஏனஸ், ஆனல் ஸ்பாட், சைட்டோப்ராட். ஓகே. ஸோ இது எங்க இருக்குன்னு பார்க்க முடியும் உங்களால. இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இதுதான் சைட்டோபேஜ். ஸோ இட் லைஸ் ஆன் தி வென்ட்ரல் சர்ஃபேஸ் பிஹைண்ட் சைட்டோசோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? டு எலிமினேட் அன்டைஜஸ்டட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். ஓகே. ஸோ எதெல்லாம் டைஜஸ்ட் ஆகலையோ அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு சைட்டோபேஜ் வழியா வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் அபவுட் த ஓரல் க்ரூவ் அண்ட் சைட்டோபேஜ். ஓகேங்களா? ஸோ ஓரல் க்ரூவ் அப்படிங்கிறத அது வழியா இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உள்ள போகி அண்ட் தென் வெஸ்டிபியூல் அண்ட் தென் சைட்டோசோம், கல்லட், ஈசோஃபேகஸ், ஃபுட் வேக்யூம். அதுக்கப்புறம் சில ப்ராசஸ் இருக்கு, டைஜஷன் ப்ராசஸ் இருக்கு. வித் ஹெல்ப் ஆஃப் டைஜஸ்டிவ் கிரானியூல்ஸ் அண்ட் என்சைம்ஸ் டைஜஷன் நடக்கும். அன்டைஜஸ்டட் ஃபுட் வந்துட்டு சைட்டோபேஜ் வழியா உங்களுக்கு வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பாரமீஷியத்தோட ஒரு ஓரல் க்ரூவ் அண்ட் சைட்டோபேஜ் பத்தின எக்ஸ்பிளனேஷன். இந்த சைட்டோஃபாரிங்ஸ் கூட வந்துட்டு இங்க கிளியரா இல்லைன்னுட்டு இங்க காமிச்சிருக்காங்க. ஓகே, யூ கேன் see here. நெக்ஸ்ட் சீலியேஷன் ஆஃப் சைட்டோஃபாரிங்ஸ். ஸோ சைட்டோஃபாரிங்ஸோட சீலியேஷன். ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கலட் வந்து சைட்டோஃபாரிங்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும்னுட்டு. இது இங்கேயும் வந்துட்டு சீலியாக்கள் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைட்டோஃபாரிங்ஸோட சீலியேஷனை பத்தி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னும் போது ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு பெனிகுலஸ், இன்னொன்னு வந்து குவாட்ரிலஸ். பெனிகுலஸ் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் ஃபவுண்ட் லெஃப்ட் வால் ஆஃப் சைட்டோஃபாரிங்ஸ் அண்ட் ஸ்பைரல்ஸ் த்ரூ அப்ராக்சிமேட்லி 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நீங்க பார்க்க முடியும், இந்த ஏரியா தான் வந்துட்டு பெனிகுலஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பெனிகுலஸ் வந்து லண்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, 8 rows ஆஃப் சீலியா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கிறது தான் அந்த பெனிகுலஸ். அதுலேயும் 2 க்ளோஸ்லி செட் பிளாக்ஸ் ஆஃப் ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ 8 rows ஆஃப் சீலியா இருக்கு. ஸோ இதை வந்து பெனிகுலஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா குவாட்ருலஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். குவாட் அப்படின்னாலே 4ன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ 4 rows ஆஃப் லாங் சீலியா இஸ் present. 1 2 3 அண்ட் 4th one. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா குவாட்ருலஸ்ல வந்துட்டு இட் இஸ் லெஸ் காம்பேக்ட். இங்க இதுல பாத்தீங்கன்னா பக்கமா இருக்கும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பேசேஜ் ஆஃப் ஃபுட் போகக்கூடிய பேசேஜை இது கண்ட்ரோல் பண்ணுது. யாரு? பெனிகுலஸ் அண்ட் குவாட்ருலஸ். கீலி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் பெனிகுலஸ் வந்துட்டு ஃபுட்டை ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறது. ஓகே, டு ஃபோர்ஸ் த ஃபுட் எலிமெண்ட்ஸ் இன்டு த பாடி அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து ரெண்டா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஒன்னு வந்து எக்டோபிளாசம், இன்னொன்னு எண்டோபிளாசம். எக்டோபிளாசம் அப்படிங்கிறது எந்த ஏரியா அப்படின்னா, பாடியில இருக்கிற இந்த லேயர். ஓகே, ஸோ இந்த லேயர் ஃபுல்லாவே எக்டோபிளாசம் விச் இஸ் அ கார்டிகல் ஜோன். ஸோ எக்டோபிளாசம்க்கு இன்னும் சில நேம்ஸ் இருக்கு. எக்டோசார்க், கார்டெக்ஸ், கார்டிகல் ஜோன் இப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏரியா வந்துட்டு இட் இஸ் த பெர்மனன்ட் பார்ட் ஆஃப் த பாடி. இங்க வந்துட்டு நீங்க எதுவுமே இங்க ஒரு டெம்பரரி சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. தே ஆர் ஆல் பெர்மனன்ட் பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ என்னெல்லாம் இருக்கும் எக்டோபிளாசம்ல இந்த ஏரியாலன்னு பார்க்கும்போது, ட்ரைகோசிஸ்ட், சீலியா, ஓகே, ஸோ ஃபைப்ரில்லா ஸ்ட்ரக்சர் அண்ட் பவுண்டட் எக்ஸ்டர்னலி பை அ கவரிங் கால் பெலிக்கல். ஸோ ஏற்கனவே நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், சீலியா பார்த்தோம், இது எக்டோபிளாசம்ல தான் வரும். அண்ட் தென் அதுக்கு கீழே இருக்கிற லேயர் வந்து பெலிக்கல்னு பார்த்தோம், அதுவும் எக்டோபிளாசம்ல வரும். அடுத்தது வந்துட்டு சில ஃபைப்ரில்லா ஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ராசீலியரி சிஸ்டம்ல, ஸோ அதுவும் இங்க எக்டோபிளாசம்க்கு கீழே வரும். ட்ரைகோசிஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ ட்ரைகோசிஸ்டும் வந்துட்டு இதான் எக்டோபிளாசம் ஏரியால தான் இருக்கு. அப்போ எண்டோபிளாசம் இந்த மிடுலரி ரீஜன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் இருக்கு, இன்க்ளூஷன்ஸ் இருக்கு, அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மிடிலரி ரீஜன் எண்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா மோர் வால்யூமினஸ் பார்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் சொல்றாங்க. ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கக்கூடிய பார்ட்னு சொல்றாங்க. சைட்டோபிளாசம் பிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் ஓகே. இன்க்ளூஷன்ஸ்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இது ஒரு சிங்கிள் செல்லுன்னுட்டு. ஒரு சிங்கிள் செல்ல என்னெல்லாம் இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா, கால்கி அப்பேரட்டஸ், வாக்யூல் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ சேம் ஹியர். ஸோ இங்கேயுமே வந்து இதெல்லாம் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ராவா கிறிஸ்டல்ஸ், கிரானியூல்ஸ், குரோமேட்டியா இதெல்லாமும் இருக்கு. ஓகே. அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் சிலதும் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா நியூக்ளியர், கான்ட்ராக்டைல் வேக்யூம் அண்ட் ஃபுட் வேக்யூல்ஸ். இதை பத்தி நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு சைட்டோபிளாசம்ல இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 ரீஜன் இருக்கு. ஒன்று எக்டோபிளாசம், இன்னொன்று எண்டோபிளாசம். நெக்ஸ்ட் இந்த எக்டோபிளாசம்ல வந்துட்டு ட்ரைகோசிஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. சப்போஸ் கிளாசிபிகேஷன்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கல அப்படின்னும் போது ட்ரைகோசிஸ்ட்ல இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரைகோசிஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இந்த பெலிக்கலுக்கு கீழே வந்துட்டு இந்த நீடில் மாதிரி இருக்கு பாருங்க, ஸ்பிண்டில் ஷேப் பாடிஸ். இதுதான் ட்ரைகோசிஸ்ட். ஈட்டி மாதிரி இருக்கு இல்லைங்களா? சின்ன சின்ன ஈட்டி மாதிரி இருக்கு, நீடில் மாதிரி இருக்கு. இதுதான் ட்ரைகோசிஸ்ட். இது வந்து என்னன்னா, இட் இஸ் அ டிஃபென்ஸ் ஆர்கனல். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாரமீஷியம் கார்டேட்டம் ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு புரோட்டோசிஸ்டோ இல்ல எக்ஸ்டர்னல் ஆர்கானிசம் வந்துட்டு அட்டாக் பண்ண வருது, இல்ல சாப்பிட வருது அப்படின்னும் போது அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும் இல்லையா? ஸோ அத வந்து இதோட அடாப்டேஷன் ஆர்கனல், ஒரு டிஃபென்ஸ் ஆர்கனல் என்னன்னா ட்ரைகாசிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதால ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ளூயிடால ஃபில் ஆயிருக்கு. இந்த ஃப்ளூயிட் என்னன்னா இட் இஸ் அ ஸ்வெல்லிங் சப்ஸ்டன்ஸ். ஓகே. எந்த ஒரு எனிமியை வந்து இது அட்டாக் பண்ணுதோ அந்த எனிமி வந்து அப்படியே ஸ்வெல் ஆகி பேரலைஸ் ஆயிடும். ஏன்னா ஃபுல்லாவே டாக்ஸின் இருக்கு இதுக்குள்ள. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அனிமலை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த அனிமல் கெட்ஸ் இரிட்டேட்டட் பை திஸ் லாங் ஸ்டிக்கி டெலிகேட் த்ரெட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னா, இதோட ட்ரைகோசிஸ்டோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதுதான். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 பார்ட் என்னன்னா ஸ்பைக்கு, இன்னொன்னு ஷாஃப்ட். ஓகேங்களா? இந்த ஸ்பைக்குங்கிறது வந்து அன்டிஸ்சார்ஜ் ஸ்டேட்லயுமே இருக்கும். ஆனா இந்த ஷாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்டிஸ்சார்ஜ் ஸ்டேட்ல இருக்காது. அதாவது அந்த எனிமி அட்டாக் பண்ணும்போது மட்டும் தான் இந்த ஷாஃப்ட் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. எனிமி அட்டாக் பண்ண முன்னாடி வந்து ட்ரைகாசிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட்ன்ற பார்ட்டே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. Discharge trichocyst has opaque spike-like an inverted nail and long striated shaft, but the shaft is not seen in the undischarged state and probably formed during discharge. Discharge அப்போ அது ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னுட்டு ஒரு கெஸ்ல சொல்றாங்க. ஓகே. அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இட் இஸ் அ டிஃபென்ஸ் ஆர்கனல். ஆனா இந்த ட்ரைகோசிஸ்ட் இஸ் வெரி இன்எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் டிடினியம். டிடினியம் வந்துட்டு ஒரு பிரெடேட்டர் பாரமீஷியம்க்கு, அதுவுமே வந்துட்டு ஒரு புரோட்டோசோவா தான். ஸோ இதுகிட்ட மட்டும் இந்த டிஃபென்ஸ் வேலை நடக்கல. ஓகேங்களா? டிடினியம் வந்து ஈஸியா கன்சியூம் பண்ணிடும் பாரமீஷியத்தை. ஓகே. அண்ட் இன்னும் சில சீலியேட்ஸ்லயும் வந்துட்டு ட்ரைகோசிஸ்ட் வந்துட்டு இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஆர்கனல் ஆஃப் அஃபென்ஸ் ஆர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அண்ட் ஓகே, ஒரு தடவை அட்டாக் பண்ணிட்டா எல்லா ட்ரைகோசிஸ்டும் தீந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது. நியூ ட்ரைகோசிஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். எங்க இருந்து? கைனட்டோசோம்ல இருந்து. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பேசல் பாடி இஸ் ஆல்சோ கால்ட் கைனட்டோசோம். அண்ட் அந்த கைனட்டோசோம்ல இருந்து தான் ட்ரைகோசிஸ்ட் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அன்டிஸ்சார்ஜ் ட்ரைகோசிஸ்ட். ஓகே. ஸோ அகெயின் அது வந்துட்டு ரீஜெனரேட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து லேப் கண்டிஷன்ல நீடில வச்சு ஒரு ஸ்டிமுலை கொடுக்குறாங்க. கொடுத்ததும் எப்படி ஸ்ட்ரைகோசிஸ்ட் ரிலீஸ் ஆகுது பாருங்க. ஓகே. ஆல் ஓவர் த பாடி. ஸோ இங்க ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இதுல வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும் ட்ரைகாசிஸ்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுது அப்படின்ட்டு. ஸ்டிமுலை வந்துட்டு இங்க இருக்கும். ஓகே. ஏதோ ஒரு ஆர்கானிசம் வந்து நெருங்க பாக்குது. நெருங்க பார்த்ததும் உடனே ஆஹ் இது வந்து அந்த டிஃபென்ஸ பண்றத நீங்க பார்க்க முடியும். ஐ ப்ளே த வீடியோ.
கேன் சி. ஓகே. ஸோ ஒரு போர்ல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு சோல்ஜியர் வந்துட்டு நாலா பக்கமும் அந்த ஈட்டியை வச்சு எறிவாங்க, அந்த மாதிரி இட் இஸ் டூயிங். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் நியூரோமோட்ரியம் அண்ட் அசோசியேட்டட் ஃபைப்ரோ. நியூரோமோட்ரியம் அப்படின்னும் போது நீங்க எதோட ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நியூரோ நியூரான் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டமோட நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கு பாருங்க நியூரோமோட்ரியம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் கோஆர்டினேட்டிங் சென்டர் பிரசன்ட் நியர் த சைட்டோஃபேரிங்ஸ்க்கு பக்கத்திலேயே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்பவே ஸ்மால் அண்ட் பைலோப்டு மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் கோஆர்டினேட்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் சீலியா. இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னா கண்ட்ரோல் சென்டர் ஃபார் ஃபீடிங் மூமெண்ட்ஸ். இப்போ இந்த நியூரோமோட்ரியம்ல இருந்து இன்னும் சில ஃபைப்ரல்ஸ் வந்துட்டு எண்டோபிளாசம்க்கு போறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபைப்ரல்ஸ் வந்து எக்டோபிளாசம்ல தான் இருக்கு. பட் சில ஃபைப்ரல் வந்து எண்டோபிளாசமை நோக்கி போகுது. அதை வந்து எண்டோபிளாஸ்மிக் ஃபைப்ரல்னு சொல்றாங்க. எண்டோபிளாஸ்மிக்கோட ஃபைப்ரல்ஸ் ஓட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் அன்னோன். ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது இது வந்து ஃபீடிங் மூமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஏன்னா வந்து அந்த ஓரல் ஏரியாலையுமே சில சீலியாக்கள் இருக்கிறத பார்த்தோம். அங்கேயுமே இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. நாட் ஓன்லி தட், மெக்கானிக்கல் சப்போர்ட்டாகவும் எலாஸ்டிசிட்டி, கான்ட்ராக்டிலிட்டி, கண்டக்டிவிட்டி இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு இது பண்றதுக்கு இந்த எண்டோபிளாஸ்மிக் ஃபைப்ரில்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் நியூக்ளியை. ஓகே. இந்த ஏரியால இருந்தும் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் நியூக்ளியில இருந்து. எண்டோபிளாசம்ல தான் வந்துட்டு இந்த நியூக்ளியை பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், நான் ஞாபகம் சொல்லியிருப்பேன். நான் நியூக்ளியர் டைமார்பிசம் பத்தி பேசியிருப்போம். இங்க வந்து 2 நியூக்ளியா இருக்கிறதுனால இதை வந்து ஹெட்டிரோ கேரியாட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஒன்லி தட், ஹெட்டிரோனா டிஃபரெண்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? கேரியான் போது நியூக்ளியர். ஸோ இந்த 2 நியூக்ளியுமே டிஃபரெண்ட். ஓகே. ஒன்னு வந்து மைக்ரோ நியூக்ளியஸ், இன்னொன்னு வந்து மேக்ரோ நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் மேக்ரோ நியூக்ளியஸ் பார்ப்போம். இந்த ஏரியா வந்து மேக்ரோ நியூக்ளியஸ் பெருசா இருக்கு இல்லைங்களா? இது வந்து மைக்ரோ நியூக்ளியஸ் விச் இஸ் ஸ்மால், மைக்ரோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ரோ நியூக்ளியஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கான்ஸ்பிகஸ் அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் ஓகே கிளியரா தெரியக்கூடியது, கிளியர்லி விசிபிள், எளிதில் தென்படக்கூடியது. ஏன்னா பெருசா இருக்கு அந்த நியூக்ளியஸ். ஓகேங்களா? சோ இது எப்படி இருக்கா, எந்த ஷேப்ல இருக்கான்னா லார்ஜ் எலிப்சாய்டல் ஆர் கிட்னி ஷேப்டு பாடி. தெரியுதுங்களா? கிட்னி ஷேப்ல இருக்கு. ஆர் யூ கேன் சே இட் அஸ் எலிப்சாய்டல். ஓகேங்களா? அண்ட் இது contains fine threads and tightly packed discrete chromatin granules embedded in an achromatic matrix. So இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு achromatic மேட்ரிக்ஸ், கலர் கிடையாது, கலர்லெஸ். ஓகே. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த chromatin granules இருக்கு பாத்தீங்களா? இந்த இதுக்குள்ள நிறைய கிரானியூல்ஸ் இருக்கும். இது எப்படி பேக் ஆகிருக்கானா டிஸ்கிரீட்டா பேக் ஆயிருக்கு. அதாவது தனித்தனியா தான் வந்துட்டு குரோமாட்டல் கிரானியூல்ஸ் வந்துட்டு பேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுவே மைக்ரோ நியூக்ளியஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே. அண்ட் மைக்ரோ நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் க்ளோஸ் டு மேக்ரோ நியூக்ளியஸ். ஓகே. ஸோ மேக்ரோ நியூக்ளியஸ்க்கு பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது இட் பொசஸ் மெனி நியூக்ளியோலை அண்ட் மோர் குரோமாட்டின் மெட்டீரியல் சொல்லியிருக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்ன, மேக்ரோ நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் என்ன? ஏன்னா ஆல்ரெடி மென்ஷன் 2 நியூக்ளியஸோட ஃபங்க்ஷனுமே வேற வேற. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா வெஜிடேட்டிவ் ஃபங்க்ஷன். இட் கண்ட்ரோல்ஸ் த வெஜிடேட்டிவ் ஃபங்க்ஷன் விச் மீன்ஸ் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பாடி. அந்த பாரமீஷியத்தோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை பார்த்துக்கக்கூடியது, கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடியது தான் வந்து மேக்ரோ நியூக்ளியஸ். whereas in micronucleus it controls reproduction. ஓகேங்களா? இங்க வந்துட்டு இந்த மேக்ரோ நியூக்ளியஸை வந்துட்டு சொமேட்டிக் நியூக்ளியஸ் ஆர் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ்ன்னு சொல்றாங்க. இது எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா மைட்டாட்டிக்கலி. இங்க மைக்ரோ நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆகும்னா மைட்டாட்டிக்கலி. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் நான் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஏமைட்டாட்டிக்கலா டிவைட் ஆகுறதுனால மைட்டாசிஸ் அண்டர்கோ பண்ணாதாதுன்னா பண்ணும். ஓகே. ஸோ அதனால தான் அது தனியா கொடுத்துருக்காங்க.
இங்க பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூக்ளியஸ் வேரிஸ் வித் ஸ்பீஷிஸ். ஒரு ஒரு மைக்ரோ நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பீஷீஸ்லயும் வேரி ஆகும். ஓகே. ஸோ இப்போ பாரமீஷியம் கார்டேட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மைக்ரோ நியூக்ளியஸ் தான் நீங்க பார்க்க முடியும். இதுவே பாரமீஷியம் ஆரிலியால பாத்தீங்கன்னா 2 மைக்ரோ நியூக்ளியஸ பார்க்க முடியும். இதுவே பாரமீஷியம் மல்டி மைக்ரோ நியூக்ளியேட்டம்ல நிறைய மல்டி அப்படின்னும் போதே தெரியும் உங்களுக்கு. நிறைய மைக்ரோ நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே. ஸோ அது மாதிரி வேரி ஆகும். ஸ்பீஷீஸ் டு ஸ்பீஷீஸ் வேற வேற நிறைய மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து வேரி ஆகுது. Micronucleus contains distinct nucleolus in Aurelia, but it is not found in Paramecium chordatum அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ மோசஸ் அப்படின்னு இருக்காரு ஒருத்தர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட ஃபைண்டிங்ஸ் இங்க ரிப்போர்ட் பண்றாரு. மேக்ரோ நியூக்ளியஸா இருக்கட்டும், மைக்ரோ நியூக்ளியஸா இருக்கட்டும், ரெண்டுமே அதோட கெமிக்கல் காம்போசிஷன் ஒன்னு போலதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் தே ஹவ் மென்ஷன் ஹியர் ஆஸ் ஐடென்டிக்கல். ஓகேங்களா? அடுத்தது கான்ட்ராக்டைல் வாக்யூல். கான்ட்ராக்டைல் வாக்யூல் அப்படிங்கிறது எத்தனை இருக்கு பாரமீஷியம் கார்டேட்டம்லன்னு பார்க்கும்போது 2 இருக்கு அண்ட் இட் இஸ் லார்ஜ். ஓகே, ஸோ இட் இஸ் சிச்சுவேட்டட் நியர் ஒன் எண்ட் ஆஃப் த பாடி க்ளோஸ் டு டார்சல் சர்ஃபேஸ். டார்சல் சர்ஃபேஸ்க்கு நியரா தான் இருக்கும். அண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா இங்க ஆன்டீரியர் சைட்லயும் ஒன்னு போஸ்டீரியர் சைட்லயும் இருக்கு. அதை தான் அங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபிக்ஸ்டு பொசிஷன்ல தான் அது இருக்கும். இட் இஸ் லை பிட்வீன் எக்டோபிளாசம்க்கும் எண்டோபிளாசம்க்கும் நடுவுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல இந்த கான்ட்ராக்டைல் வாக்யூல்ஸ்ல இருக்கிற டெம்பரரி ஆர்கனல்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்பப்போ டிஸ்அப்பியர் ஆகும். ஈவன் தோ த கான்ட்ராக்டைல் வாக்யூல் இஸ் ஃபிக்ஸட் இன் பொசிஷன், அதுக்குள்ள இருக்கிற சில டெம்பரரி ஆர்கனல்ஸ் வந்துட்டு பீரியாடிக்கலா டிஸ்அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, and then see, each contractile vacuole or 5 to 12 tubular radiating canals இருக்கு. ஸோ 5 to 12 டியூபுலார் ரேடியேட்டிங் கெனால்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு கான்ட்ராக்டல் வேக்யூல்லையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணது இந்த கான்ட்ராக்டல் வேக்யூலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக், விச் மீன்ஸ் இட் ரிமூவ்ஸ் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் புரோட்டோபிளாசம். பாடியில பாரமீஷியத்துக்கு நிறைய தண்ணி சேர்ந்துருச்சு அப்படின்னும் போது எக்ஸஸ் வாட்டரை எப்படி வெளியே தள்ளும் அப்படின்னா இந்த கான்ட்ராக்டைல் வாக்யூல்ஸ் மூலியமா தான். ஓகேங்களா? ஸோ இது கன்சியூம் பண்ற வாட்டர் வந்து சிலது வந்து ஃபீடிங்க்கு அப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். மற்றதெல்லாம் வந்துட்டு பார்ஷியலி அப்சார்ப் பண்ணி எக்ஸஸா இருக்கக்கூடிய வாட்டரை வெளியே தள்ளிடும். ஓகே, ஸோ எப்படின்னா இப்போ ஒரு கெனால் இருக்கு, தேவையில்லாத இந்த லிக்விடை வந்துட்டு பாடியில இருந்து எடுத்துட்டு தேவையில்லாத வாட்டரை எப்படி வெளியே தள்ளும்னா இட் போர்ஸ் இன்டு வாக்யூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்க, இந்த லைன் பாருங்க. when contractile vacuole reaches its maximum size, contracts suddenly and discharge its contents through permanent pore in the pellicle. pellicleல ஒரு பெர்மனண்டான ஒரு போர் இருக்கு, அது வழியா தண்ணியை வெளியே அனுப்பிடும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து 2 கான்ட்ராக்டைல் வேக்யூல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து டிஸ்சார்ஜ் இர்ரெகுலர்லி. அதுல இந்த போஸ்டீரியர் ஒன் இருக்கு பாருங்க, இது வந்துட்டு கான்ட்ராக்ட் மோர் ரேபிட்லி. ஏன் அப்படின்னா இது சைட்டோஃபாரிங்ஸ்க்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால. ஓகே, ஏன்னா வந்து ஃபீடிங்க்கும் கொஞ்சம் வாட்டர் தேவைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சைட்டோஃபாரிங்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிறதுனால அடிக்கடி இது வந்து கான்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ த போஸ்டீரியர் ஒன் கான்ட்ராக்ட்ஸ் மோர் ரேபிட்லி. ஓகே, அண்ட் கான்ட்ராக்டல் அப்பேரட்டஸ்ல வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூபியூல்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நெஃப்ரிடியல் டியூபியூல்ஸ், ஃபீடர் கெனால், அசசரி வேக்யூல்ஸ். இங்க அசசரி வேக்யூல்ஸ்ன்றத ரேடியல் கெனால்ஸ் தான் சொல்றாங்க. அண்ட் மெயின் கான்ட்ராக்டல் வேக்யூல். மற்றபடி புக்ல வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டீடைல்டாலாம் கான்ட்ராக்டல் வேக்யூல்ஸ் கொடுக்கல. நீங்க இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா 2 கான்ட்ராக்டல் வேக்யூல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதோட ஃபங்க்ஷன் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக். இன்னொன்று வந்து போஸ்டீரியர் ஒன் வந்து ரொம்பவே அதிகமா கான்ட்ராக்ட் ஆகும் கம்பேரிட்டிவ்லி வித் ஆன்டீரியர் கான்ட்ராக்டல் வேக்யூல். இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் வேக்யூல். ஸோ ஃபுட் வேக்யூல் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கான்ட்ராக்டல் வேக்யூல். ஸோ ஹேஸ் த நேம் சேஸ் இட் இஸ் ஃபார் த ஃபுட். ஓகேங்களா? ஸோ திஸ் வேக்யூல் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் த ஃபுட் பர்பஸ். அது சம்பந்தமான விஷயங்கள். ஸோ இது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஸ்பெரிக்கல் இன் ஷேப். யூ கேன் see it in the even in the picture.
ஓகேங்களா? இங்க பார்க்க முடியும். ஃபுட் வேக்யூல்ஸ் பார்க்க முடியும். ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதெல்லாம் ஃபுட் வேக்யூல்ஸ். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கான்ட்ராக்டைல் பாடி. இங்க கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் வந்துட்டு இட்ஸ் ஃபங்ஷன் இஸ் டு கான்ட்ராக்ட் தான். ஓகே, சுருங்கி விரியறது தான். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இட் வில் நாட் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நான் கான்ட்ராக்டைல் பாடி. ஒரு சைஸுமே டிஃபர் ஆகும். இந்த டயகிராம்லயே பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் சின்னதா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு கொஞ்சம் பெருசா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஓகே, ஸோ த சைஸ் வேரிஸ். ஓகே, நம்பர் ஆல்சோ வேரிஸ். ஓகே, அண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோபிளாசம் நியரா தான் இந்த ஃபுட் வேக்யூல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு என்னன்னா, இட் கண்டைன்ஸ் இன்ஜெஸ்டட் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். என்னெல்லாம் அது சாப்பிடுதோ, ஃபுட்டா எதெல்லாம் கன்சியூம் பண்ணுதோ, அதெல்லாம் தான் இந்த ஃபுட் வேக்யூல்ஸ்ல இருக்கும். மோஸ்ட்லி அது பாக்டீரியாவை தான் கன்சியூம் பண்ணுது. ஓகே, அண்ட் வால்கான்ஸ்கி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்னன்னு நேம் பண்றாருன்னா, இந்த ஃபுட் வேக்யூல்ஸ் கேஸ்ட்ரியால்ஸ் அப்படின்னு நேம் பண்றாரு. அண்ட் டைஜஸ்டிவ் கிரானியூல்ஸும் வந்து இந்த வேக்யூல்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, டைஜஸ்ட் ஆயிடுச்சு. இது என்னவா வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்குது ஃபுட் மெட்டீரியல்ல. இப்ப நம்மளுமே வந்துட்டு லிவர்ல கிளைகோஜனா வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் நம்மளோட ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரிசர்வ்டா. ஸோ அது மாதிரி இங்கேயுமே கிளைகோஜன் தான் ஃபுட் ரிசர்வா இருக்கு அண்ட் ஆல்சோ ஃபேட். நியூட்ரிஷன். ஓகே, ஸோ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஹொலோசாயிக் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ ஹியூமன் மாதிரியே தான் இதுவும் ஹொலோசாயிக். ஸோ திட உணவை உட்கொண்டு உடலின் உள்ளே ஜீரணித்து ஊட்டச்சத்தை உறிஞ்சி கழிவுகளை வெளியேற்றும் உணவு முறையை தான் வந்து நம்ம ஹோலோசாயிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஹோலோசாயிக் நியூட்ரிஷன்ல என்ன 5 ஸ்டெப்ஸ் இருக்கும்? இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், எஜெஷன். ஓகேங்களா? ஸோ ஹியூமன்ல இருக்கிற மாதிரியே தான். ஓகே, ஸோ அதை தான் இங்க வந்து பிக்சர்ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு கேப்சர் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வழியா போறது. அங்க என்ன இருக்கும்? ஃபுட் வேக்யூல் ஃபார்ம் ஆகுது. ஈசோஃபேகஸ்க்கு அடுத்தது ஃபுட் வேக்யூல் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபுட் வேக்யூல் வந்து டிராவல் ஆகுது ஒரு பாத்வேல. இங்க டிராவல் ஆகும்போது என்ன ஆகுது? என்சைமேட்டிக் டைஜஷன் நடக்குது. ஓகே, சில என்சைம்ஸ் வந்துட்டு ஆக்ட் பண்ணுது ஃபுட்டோட. அதுக்கு பிறகு வந்து இங்க அப்சார்ப்ஷன் நடக்குது ஆன் தி வேல. பாரமீஷியம் ஃபுட்டா தேவையான சத்துக்களை உறிஞ்சிட்ட பிறகு தேவையில்லாத அன்டைஜஸ்டட் ஃபுட்டை வந்துட்டு எலிமினேட் பண்ணுது. ஓகே, சைட்டோபேஜ் வழியா. ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஹொலோசாயிக் நியூட்ரிஷன் முறை. ஓகே, ஸோ அதை தான் இந்த பிக்சர்ல வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட் வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு. நாட் ஓன்லி த பாக்டீரியா, புரோட்டோசோவா, சம் புரோட்டோசோவா ஆல்சோ இட் கன்சியூம்ஸ். ஸோ பாக்டீரியால இதுக்கு ரொம்ப பிடிச்சது என்னவானா பெசிலஸ் கொலை வந்து ரொம்ப பிடிக்குமா. ஓகே, எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் ஃபுட் இருக்குமோ, பாக்டீரியால பெசிலஸ் கொலைனா வந்து பாரமீஷியத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இட் ஹன்ஸ் ஆக்டிவ்லி. ரொம்பவே ஒரு ஆஹ் சாப்பாடுனா வந்துட்டு அப்படியே யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? ஸோ ஃபாஸ்டா ஹண்ட் பண்ணும், ரொம்ப ஆக்டிவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் ஆல்சோ ஃபீட்ஸ் யூனிசெல்லுலார் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்லயும் கூட சில ஆல்கே, டயாட்டம்ஸ் எல்லாம் கூட வந்து இது சாப்பிடும் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் பிட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ். ஃபீடிங் மெக்கானிசம் நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணது தான் இங்க தனியா ஒரு டாபிக்ல வந்து ஃபீடிங் மெக்கானிசமா கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் ஐ ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஸோ இட் ஃபீட்ஸ் ஒன்லி அட் ரெஸ்ட். இப்போ நம்மளே வந்துட்டு சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடுவோம்? ஓகேங்களா? ஸோ ஒரு சப்பளங்கால் போட்டு பொறுமையா சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஆர் அதே தான் வந்துட்டு இங்கேயும் பாரமீஷியத்திலையும் ரெஸ்டிங்ல இருக்கும்போது சாப்பிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவா ஸ்விம் பண்ணும்போது சாப்பிடும். சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, நடந்து போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா நடந்து போறாங்கன்னா சாப்பிட்டுட்டே நடந்து போறத நம்ம பார்க்க முடியும். சேம் ஹியர். ஆனா ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணும்போது பாரமீஷியம் வில் நாட் ஈட் எனிதிங். அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாமளுமே ஓடிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பிட முடியுங்களா? முடியாது இல்லையா? So same here, it feeds only at rest or swimming very slowly, never feeds when swimming fast. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, beating of cilia of oral group causes cone-shaped vortex of food-laden water to be swept into oral group. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கோன் ஷேப்டு vortex கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஒரு சுழற்சி மாதிரி உருவாக்கி ஃபுட்டை உள்ள தள்ளுறதுக்காக, ஓரல் குரூவ் வழியா ஃபுட்டை உள்ள தள்ளுறதுக்காக இப்படி ஒரு
சீலியாக்கள்லாம் சேர்ந்து பீட் பண்ணும். ஓகே. அப்படி சுழற்சியை ஏற்படுத்தும். அப்படி பீட் பண்ணும்போது சுழற்சியை ஏற்படுத்தி ஃபுட்ட உள்ள தள்ளுறது ஓரல் க்ரூவ் வழியா. ஓகேங்களா? அததான் இங்க செகண்ட் பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உள்ள வந்துடுச்சு. அடுத்தது எங்க போகும்? ஓரல் க்ரூவ் வழியா வந்துடுது. அடுத்தது வெஸ்டிபியூல் வழியா போகுது. இந்த வெஸ்டிபியூல்ல சில பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியே தள்ளப்படும். சில பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் வந்துட்டு சைட்டோசோமுக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து டைஜஷன் நடந்த பிறகு ஆஹ் சைட்டோபேஜ் வழியா வெளியே வந்துரும். இன் பிட்வீன் தட் சைட்டோஃபேரிங்ஸ் வழியா போறது. அப்புறம் வந்து ஏற்கனவே நான் டிஸ்கிரைப் பண்ண மாதிரி ஃபுட் வேக்யூல்ல வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஃபுட் வேக்யூல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுட்டு தான் இருக்கும். இதுக்கு நடுவுல வந்து குவாடர்லஸ் அண்ட் பெனிகுலை. ஓகேங்களா? இது ஆர் வராது. என் பெனிகுலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணது இந்த ஃபுட் பேசேஜ். ஓகே. இதெல்லாம் தான் இங்க ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணதை கொடுத்துருக்காங்க. ஓகே. when food vacuole reaches certain size ஒரு certain size வந்துட்டு food vacuole reach ஆன பிறகு post buccal fibers clasp food vacuole and it is pinched off by them. ஸோ ஒரு பர்டிகுலர் சைஸ் அட்டைன் பண்ண பிறகு அது அப்படியே பிஞ்ச் ஆகி தனியா அந்த ரூட் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ரூட் வழியா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இந்த ரொட்டேட்டரி ஸ்ட்ரீமிங் மூவ்மெண்ட் ஆஃப் எண்டோபிளாசம் என்ன சொல்றாங்கன்னா சைக்ளோசிஸ் அப்படின்றாங்க. ஓகே. இந்த ஸ்ட்ரீமிங் மூவ்மெண்ட் என்ன சொல்றாங்க? சைக்ளோசிஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்தது கேரி ஃபுட் வேக்யூல்ஸ் ஃபங்க்ஷனலி ஈக்குவலன்ட் டு டைஜஸ்டிவ் ட்ராக். எப்படி நமக்கு டைஜஸ்டிவ் ட்ராக்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதோ அதோட இதை கம்பேர் பண்றாங்க இந்த ஃபுட் வேக்யூல்ஸ். ஸோ the track begins from end of cytopharynx, then to posterior side, அதுக்கப்புறம் then forward to circulate with endoplasm, then to dorsal surface, then move towards anterior end, then downwards to cytopage அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாத்வே தான் அது. இங்க இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதை தான் இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க. ஓகே. இந்த பாத்வேவை தான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் இங்க சைட்டோபேஜ் வழியா வெளியே போடுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ ஏர்லியா பாத்தீங்கன்னா ஃபுட் வேக்யூல் வந்துட்டு டிக்ரீஸ் இன் சைஸ், அதுக்கப்புறம் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அனதர் டைட்டில் கொடுத்துருக்கு டைஜஷன் அண்ட் எஜஷன். அகெயின் இதுல வந்து கவர் ஆகாத பாயிண்ட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைக்ளோசிஸ் நடக்கும் போது digestion occurs by enzyme secreted by protoplasm into the vacuole. protoplasmல சில enzyme secrete ஆகும். அதெல்லாம் வந்துட்டு இந்த vacuoles உள்ள போயிட்டு இந்த digestion நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபுட் vacuoles வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அசிடிக்கா தான் இருக்கும். அதோட pH பாத்தீங்கன்னா 4 கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பிறகு ஆல்கலைனா சேஞ்ச் ஆயிடும். ஸோ மேஜர் டைஜஷன் வந்து உங்களுக்கு ஆல்கலைன் ஃபேஸ்ல தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அன்டைஜஸ்டட் மேட்டர் இஸ் இஜஸ்டட் த்ரூ சைட்டோபேஜ் வித் சம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? ஃபர்ஸ்ட் அசிடிக்கா இருக்கு, அதுக்கப்புறம் ஆல்கலைனா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. காங்கோ ரெட்டை வந்துட்டு பாரமீஷியத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேட் குளோபியூல்ஸ் ஆஃப் மில்க் இன் ஃபுட் வேக்யூல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெட்டா டர்ன் ஆயிருக்கு. இது நம்ம வந்து சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். ரெட்டா டர்ன் ஆச்சுன்னா அது அசிடிக் ரியாக்ஷன், பர்பிளாவோ இல்ல ப்ளூவா டர்ன் ஆச்சுன்னா அது வந்து ஆல்கலைன் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அசிடிக்கா ரியாக்ட் ஆயிருக்கு, ரெட் கலர்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ப்ளூ கலர் ஷேட்ல மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த செகண்ட் பாயிண்டே டிஸ்கிரைப் பண்றாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லோகோமோஷன். லோகோமோஷன்ல 2 டைப் இருக்கு. லோகோமோஷன்ல வந்துட்டு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து மெட்டபாலிக், which is also called body contortions. இதுல பாத்தீங்கன்னா பாரமீஷியம் பாடி பொசஸ் எலாஸ்டிசிட்டி. ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், பாரமீஷியத்தோட பாடி வந்து கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடியது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வழியில வந்து ஒரு சில இடர்பாடுகள் இருக்குன்னா they can squeeze itself through a passage. இப்ப நம்ம ஒரு ரோட்ல போயிட்டே இருக்கும், ப்ராடா இருக்கிற ஒரு ரோட்ல போயிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா நேரோ ஆகுது. இன்னும் கொஞ்சம் போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சந்தா இருக்குன்னும் போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வைடரா நடக்க மாட்டோம், திடீர்னு ஒரு குளிச்சு அந்த சந்து வழியா கடந்து போவோம். சேம் ஹியர். நீங்க பாரமீஷியம்லயும் அப்படியேதான். சில வந்துட்டு
அப்நார்மல் சிச்சுவேஷன் நடக்குது, அங்க வழி இல்ல போறதுக்கு அப்படின்னா, இட் கேன் ஸ்குவீஸ் த்ரூ த பேசேஜ். ஓகேங்களா? அதுக்கேத்த மாரி பாடிய ஃப்ளெக்ஸியா வச்சுக்கும் அந்த சமயங்கள்ல. அப்புறம் நார்மலா அதோட ஷேப்புக்கே வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் டெம்பரரி சேஞ்ச் ஆஃப் பாடி ஷேப் இஸ் கால்ட் மெட்டபாலி. இது எப்படி நடக்குதுன்னா, பை த ஹெல்ப் ஆஃப் புரோட்டோபிளாசம். ஓகேங்களா? ஸோ இத தான் வந்து பாடி கான்டார்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, you can see in the picture. நெக்ஸ்ட் லொகோமோஷன் என்னன்னா சீலியரி லொகோமோஷன். இந்த லொகோமோஷன்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீலியா வந்து பேக்வேர்டா பீட் ஆச்சுன்னா அனிமல் ஃபார்வர்டா மூவ் ஆகும். ஓகே, இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ரெண்டு ஸ்ட்ரோக்கை பத்தி பேசுறாங்க. ஒன்னு எஃபெக்டிவ் ஸ்ட்ரோக், இன்னொன்னு ரெக்கவரி ஸ்ட்ரோக். எஃபெக்டிவ் ஸ்ட்ரோக்ன்றது என்னன்னா, சீலியா வந்து ஸ்டிஃபன் ஆகி பேக்வேர்டா பெண்ட் ஆகும். ஓகே, கேன் சி ஹியர் பேக்வேர்டா முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் ஆகுறது இது எஃபெக்டிவ் ஸ்ட்ரோக். The animal has to put so much of every stroke. நம்ம பெண்ட் பண்ணிட்டோம், இந்த சூரிய நமஸ்கார்ல எல்லாம் பார்க்க முடியும். ஸோ பெண்ட் பண்ணிட்டோம் பேக்வேர்டா, மறுபடியும் நம்ம ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். ஸோ ரெக்கவர் ஆகுறோம். ஓகே, அதுக்கு உங்களுக்கு அவ்வளவா வந்து எஃபெக்ட் தேவைப்படாது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ரெக்கவரி ஸ்ட்ரோக். இங்க பாத்தீங்கன்னா சீலியா வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதை ரெக்கவரி ஸ்ட்ரோக் அப்படின்றாங்க. இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டு ஸ்ட்ரோக். ஓகே, அடுத்தது மெட்டாக்ரோனல் ரிதம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. I'll show the video so that you can understand in a much more better way. மெட்டாக்ரோனல் ரிதம்னா இப்படிதான், சாரி, இப்படிதான் இருக்கும். See, you can see சிங்க்ரனைஸ்டா இருக்கு பாருங்க. அந்த சீலியா பீட் ஆகுறது அப்படியே சிங்க்ரனைஸ்டா இருக்கு. நீங்க இந்த கான்சர்ட்லாம் நடக்கும் போது பார்க்க முடியும். இல்ல சில மியூசிஷியன்ஸ் வந்துட்டு அந்த கையில அந்த பீட் வச்சு எப்படி பீட் பண்ணணும்னு அந்த சிங்க்ரனைஸ் சொல்ல சொல்ல ஆஹ் அந்த சிம்பனிஸ் எல்லாம் பார்க்க முடியும். நீங்க கிட்டார் எல்லாம் எல்லாரும் ஒண்ணு போல வாசிப்பாங்க. ஓகே, சேம் ஹியர். இதுதான் வந்து மெட்டாக்ரோனல் ரிதம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சீலியாக்களும் ஒண்ணு போல இசைவா பீட் பண்ணி அந்த அனிமலோட மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணது இல்லைங்களா? கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட் ஆஃப் சீலியா இஸ் கால்ட் மெட்டாக்ரோனல் ரிதம். இதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா இன்ஃப்ராசீலியோட சிஸ்டம். ஓகே, ஸோ கேன் சி வெரி வெல். ஓகே, ஸோ த அனிமல் இஸ் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இதோட ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே சீலியரி லொகோமோஷன்ல எப்பவுமே அனிமல் லெஃப்ட் சைட்ல தான் மூவ் ஆகும். ஓகே, எக்ஸப்ட் இன் பாரமீஷியம் கால்கின்ஸ்கி. ஓகே, ஸோ இதுவே கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு. அண்ட் இட் டிராவல்ஸ் இன் கவுண்டர் கிளாக் வைஸ் ஸ்பைரல் பாத். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து கிளாக் வைஸ்ல தான் எப்பவுமே மூவ் ஆகும் அப்படின்றாங்க. ஆனா ஒரு சப்போஸ் இந்த பாரமீஷியம் வந்து பேக்வேர்டா மூவ் ஆகணும் அப்படின்னும் போது எந்த பக்கமா ரொட்டேட் பண்ணுமானா ரைட் சைட்ல ரொட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மூவிங் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 1500 மைக்ரான் பெர் செகண்ட். இப்போ இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது ஏன் இப்படி இந்த மாதிரி ஸ்பைரலா தான் மூவ் ஆகுது அப்படின்னா, பெரிஸ்டோமியல் குரூவ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்ல, அதுவே ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிறதுனால இது ஸ்பைரலா தான் மூவ் ஆகும் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான விஷயங்கள் பாரமீஷியம்ல. நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எப்படி ரெஸ்பயர் பண்ணுதுன்னா டிஃப்யூஷன் மூலியமா தான். ஓகே, டிஃப்யூஷன் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். ஆக்சிஜன் உள்ள போகணும், வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு பாடியில இருந்து வெளியே வர்றது. ஓகே, சிம்பிள். இது இல்லாம சில ஆர்கானிக் வேஸ்டும் வெளியே போறது. ஓகே, ஸோ அதை தான் இங்க எக்ஸ்கிரீஷன் டாபிக்ல சொல்லியிருக்காங்க. ஆர்கானிக் வேஸ்ட்னா என்ன மாதிரியான ஆர்கானிக் வேஸ்ட்னா அமோனியா. ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டபாலிசம் நடக்குது இல்லைங்களா? அதுல இருந்து வெளிவரக்கூடிய எக்ஸ்ட்ரீட் ஆகக்கூடிய அமோனியாவை வாட்டர்ல வெளியே தள்ளுறது என்ன அப்படின்னா வந்துட்டு அததான் வந்து இங்க எக்ஸ்ட்ரேஷனா சொல்லியிருக்காங்க. அமோனியா வெளியே போகுது. நீங்க பார்க்கலாம் இந்த டயக்ராம்ல வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் கோயிங் இன்சைட் த பாடி அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா இஸ் அவுட் சைட் த பாடி விச் இஸ் இன் த வாட்டர். ஓகேங்களா? ஸோ இங்க இந்த பிக்சர்ல வந்து ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன் ரெண்டுமே வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை நீங்க
ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆஸ்மோ ரெகுலேஷன் அகைன் நம்ம அங்க கான்ட்ராக்டைல் வேக்யூல்ல அந்த ஸ்ட்ரக்சர்ல கொடுத்தது தான் இங்க ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கான்ட்ராக்டைல் வேக்யூல் ஒன்று ஆன்டீரியர்ல இருக்கு, போஸ்டீரியர்ல ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் ஹாஸ்மோ ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹாஸ்மோ ரெகுலேஷன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க இங்க பிரீஃபா. டு ரெகுலேட் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் பாடி அண்ட் எக்ஸ்கிரீட் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். ஸோ பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கும் நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை எலிமினேட் பண்றதுக்கும் இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இங்க வந்து ஒரு இன்னொரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. when each vacuole is swelled, ஒரு வேக்யூலும் ஸ்வெல் ஆகுறதா டயஸ்டோல்னும் அண்ட் இட் கான்ட்ராக்ட் சுருங்குறதா சிஸ்டோல்னும் சொல்றாங்க. அது அப்படி சுருங்கி விரியும் போது ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும் போது டயஸ்டோலும் சிஸ்டோலும் நடக்கும் போது தேவையில்லாத தண்ணி வந்து ஓர் வழியா வெளியே போயிடும். ஓகே, டிஸ்சார்ஜஸ் டு எக்ஸ்டீரியர் த்ரூ அ போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்டல் வேக்யூல் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா கான்ட்ராக்ட் பண்ணது இல்லைங்களா, இதோட இன்டர்வல் என்ன சொல்றாங்கன்னா 10 to 20 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துட்டோம். போஸ்டீரியர் கான்ட்ராக்டல் வேக்யூல் தான் ஃபாஸ்டரா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிஹேவியர். பாரமீஷியம் எப்படி பிஹேவ் பண்ணும்னா மற்ற அனிமல் மாதிரி தான் மோஸ்ட்லி. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர். இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து ஹாய் சொல்றாங்களோ, இல்லை நம்மள வந்துட்டு பார்த்து ஸ்மைல் பண்றாங்களோ, இல்லை ஹக் பண்றாங்களோ, இல்லை ஹேண்ட் ஷேக் பண்றாங்களோனா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே நம்மளும் வந்துட்டு பார்த்து ஸ்மைல் பண்ணுவோம். ஸோ இஃப் த ஸ்டிமுலை இஸ் டுவர்ட்ஸ் த அனிமல், இப்போ நாம தான் அந்த அனிமல்னு வச்சுப்போமே, ஸ்டிமுலை தான் உங்களோட ஃப்ரெண்டு. ஸோ உங்களை பார்த்து ஒரு ஹாய் சொல்லி ஸ்மைல் பண்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்கள நோக்கி போவீங்க, போய் பேசுவீங்க இல்லைங்களா? சேம் ஹியர். ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவ் இஃப் அனிமல் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்டிமுலஸ். இதுவே ஒரு ஒருத்தவங்களை நீங்க பாக்குறீங்க, அவங்கள பார்த்தா ஏதோ சண்டை வர போறது, இல்ல அவங்க பார்த்து பேசினாலே பிரச்சனை தான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் மூவ் அவே ஃப்ரம் தம். பார்க்காத மாதிரி கூட சில நேரங்கள்ல நம்ம போக வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? சோ அததான் இங்க சொல்றாங்க. இதெல்லாம் தான் பிஹேவியர், பாரமீஷியத்தோட பிஹேவியரா சொல்றாங்க. ரெஸ்பான்ஸ் நெகட்டிவ் when இட்ஸ் மூவ்ஸ் அவே. நான் இது வந்து ஹியூமனோட ரிலேட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஃபார் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இங்க பாரமீஷியம்ல நான் ஒரு வீடியோ காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஓகே, so here you can see it is moving away. So the response is negative. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸை நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அண்ட் தென் அட்வர்ஸ் ஸ்டிமுலஸ் அவாய்டிங் ரியாக்ஷன் அன்டில் இட் எஸ்கேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது தீங்கு தீங்கு தரும் தூண்டலை சந்திக்கும் போது அதிலிருந்து தப்பிக்க செய்யும் செயல்தான் அவாய்டிங் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ அது தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படியே அவாய்ட் பண்ணி போறது அப்படின்னு சொல்றாங்க. இங்க அட்வர்ஸ் ஸ்டிமுலஸ் அப்படின்னா தீங்கு தரும் தூண்டல்கள். ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு கெட்டது வருதுன்னா என்ன பண்ணுவோம்? அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடும் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் எக்ஸ்பிளைனிங் ஹியர். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டீரியர் எண்ட் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரமீஷியத்தோட ஆன்டீரியர் எண்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்க வந்து இந்த பிஹேவியர் எப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டிமுலைக்கு எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு புக்ல. சில புக்ல கொடுத்துருக்கு, சில புக்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் நம்மளுக்கு எந்த புக்ல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்கன்ட்டு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு அவாய்ட் எனி ஆஃப் த இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால இங்க கொடுத்துருக்கேன். ரியாக்ஷன்ஸ் டு கான்டாக்டை வந்து நம்ம திக்மோடாக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, திக்மோனாலே டச்னு அர்த்தம், உங்களுக்கு தெரியும். ஸோ ஸோ ஒரு கான்டாக்ட், ஒரு டச் வருது அப்படின்னா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் பாரமீஷியம் அப்படிங்கிறது தான் இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் ஆன்டீரியர் எண்ட் லைட்லி டச்டு வித் ஃபைன் பாயிண்ட் ஸ்ட்ராங் அவாய்டிங் ரியாக்ஷன். ஏன்னா ஆன்டீரியர் எண்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், நம்ம பாடியே தான். ஓகேங்களா? நம்ம ஹெட் பார்ட், ஆன்டீரியர் பார்ட் வந்து நம்மளோட ஹெட் இல்லைங்களா? ஸோ
அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அடாப்டிவ் நேச்சரா கொடுத்துருக்கு. ஸோ அதே தான் பேரமிஷியத்துக்கும். ஆன்டீரியர் எண்ட் வந்து ரொம்பவே வந்து சென்சிட்டிவ்ன்றதுனால ஒரு ஸ்ட்ராங் அவாய்டிங் ரியாக்ஷன் ஃப்ரம் த அனிமலை பார்க்க முடியும். Okay, when swimming paramecium collides with some object in water, but if touched elsewhere, there may be no response. Anterior பார்ட்ட தவிர வேற எங்கன்னா இடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா எதுவுமே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து கெமிக்கல்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. கெமிக்கல் வந்து இது கெமிக்கலுக்கும் ரியாக்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் கீமோடாக்சிஸ். கீமோனாலே கெமிக்கல்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி அவாய்டிங் ரியாக்ஷன் ஃபார் கெமிக்கல் ஸ்டிமுலை. கெமிக்கலை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அது அவாய்டிங் ரியாக்ஷன் அங்க இருந்து தள்ளி போயிடுது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சால்ட் சொல்யூஷன், வீக் சால்ட் சொல்யூஷன் எடுத்திருக்காங்க 0.5%. எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அவாய்டிங் ரியாக்ஷனை காமிச்சிருக்கு. ஆனா இதுவே ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை காமிச்சிருக்கு. ஓகே ஓகே, வாட் இட். ஸோ ஆசிடுக்கு மட்டும் இது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனை காமிச்சிருக்கு. ஸோ இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ஆசிட். ஓகே, ரியாக்ஷன் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றத தெர்மோடாக்சிஸ்ன்னு சொல்றாங்க. ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல வந்துட்டு அது பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஓகே, ஸோ 24 to 28 டிகிரி செல்சியஸ் தான் ஆப்டிமம் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதுனாலோ இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல இருந்துன்னா அது அவாய்டிங் ரியாக்ஷனை காமிச்சிருக்கு பாரமீஷியம். நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் டு லைட். லைட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த லைட்டுக்கு ரியாக்ட் பண்றதோட பேர் வந்து போட்டோடாக்சிஸ். போட்டோனா லைட் இல்லைங்களா? ஸோ எக்ஸப்ட் கிரீன் பாரமீஷியம். ஓகே, கிரீன் பாரமீஷியத்தை வந்துட்டு பாரமீஷியம் பர்சேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தவிர மற்றது எல்லாமே போட்டோடாக்டிக், பாசிட்டிவ்லி போட்டோடாக்டிக்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதர் ஸ்பீஷிஸ் இன்டிஃபரண்ட் டு ஆர்டினரி லைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லைட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, ஓகேனா ரொம்ப வெளிச்சமா இருந்ததுன்னா நெகட்டிவ் ரியாக்ஷன். நம்மளே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ரொம்ப க்ளோஸ் அப்ல பிக்சர்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த லைட்டுக்கு நம்ம கண்ணை மூடிடுவோம் இல்லைங்களா? ஸோ லைட்டோட இன்டென்சிட்டி வந்து அதிகமாச்சுன்னா நெகட்டிவ் ரியாக்ஷன், அங்க இருந்து பாரமீஷியம் தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட் எக்ஸிபிட் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு யூவி ரேஸ். யூவி ரேஸ்க்குமே இது நெகட்டிவ் ரெஸ்பான்ஸை தான் பாரமீஷியம் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரியாக்ஷன் டு எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்படி எலக்ட்ரிக் கரண்டோட ரியாக்ஷன்ஸை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேல்வனோடாக்சிஸ். ஸோ நம்ம பிசிக்ஸ்லேயே படிச்சிருப்போம் கேல்வனோமீட்டர் அப்படின்ட்டு. ஸோ கேன் ஈஸிலி ரிலேட் வித் எலக்ட்ரிக் கரண்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து யூஜிடிஆர்பில லாஸ்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் லைன் கொஸ்டினா தான் மோஸ்ட்லி கேட்டிருக்கு. பட் பிஜிடிஆர்பிலலாம் வந்துட்டு மேட்ச் மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ இதை வந்து மேட்ச்ல கூட நீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் டு எலக்ட்ரிக் ஸ்டிமுலை. ஓகேங்களா? ஸோ மோஸ்டா பாரமீஷியம் என்ன பண்ணியிருக்கு, இட் ஸ்விம் டுவர்ட் கேத்தோட் எலக்ட்ராட். ஓகே, கேத்தோட்னா நெகட்டிவ் எலக்ட்ராட். ஆனா இதுவே ஆனோட் எலக்ட்ராட அவாய்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கும். ஸோ நெகட்டிவ் சைடு தான் வந்து எல்லாமே ஸ்விம் பண்ணி போயிருக்கு. ஸோ அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்துட்டு வாட்டர் கரண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ரியோடாக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை இட் ஷோ பாசிட்டிவ் ரியோடாக்சிஸ். வாட்டர் கரண்ட்டுக்கு பாசிட்டிவா தான் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜென்டல் வாட்டர் கரண்ட்னா இட் மூவ் வித் த ஃப்ளோ வித் தேர் ஆன்டீரியர் எண்ட்ஸ் அப்ஸ்ட்ரீம். ஸோ ஒரு ஜென்டல் வாட்டர் கரண்ட்னா அதோடவே அந்த ஃப்ளோலயே அது போயிருக்கு. ஓகே, அண்ட் ரியாக்ஷன்ஸ் டு கிராவிட்டி. ஸோ கிராவிட்டிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து ஜியோடாக்சிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி அது வந்துட்டு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு கிராவிட்டிக்கு கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன். இதை நான் வந்து இன்னொரு வீடியோவா நான் போடுறேன், இல்லைன்னா லென்த் ரொம்ப அதிகமா போகும். ஓகே, see you in the next video.